இங்க இவனோட தாத்தா இறந்து போனதுக்கு அப்புறம் அவரோட வாயை சுத்தமா மூடவே முடியல. ஊர்ல இருக்க பெரியவங்களாம் அவர் சொல்ல வேண்டிய விஷயம் ஏதோ ஒண்ணு இருக்கு, அதனால தான் அவர் வாயை மூட முடியலன்றாங்க. சரி பேசிட்டே இருந்த வேலைக்காவது சவப்பெட்டியை ஃபர்ஸ்ட் மூடுங்க, அப்படியே கொண்டு போய் புதைப்போன்றாங்க. இப்ப இதை மூடிட்டு 4 பேர் இல்ல 8 பேர் சேர்ந்து தூக்குறாங்க. ஆனா கூட தூக்கவே முடியல. இதை பார்த்ததும் இப்ப இவன் என்ன சொல்றான்னா, தாத்தாக்கு இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு மனசே இல்ல போல இருக்கு, அவருக்கு ஏதோ நிறைவேறாத ஆசை ஒண்ணு இருக்கு போல இருக்கு அப்படின்ற மாதிரி இவன் சொன்னதும் இதை கேட்டு இவனோட அப்பா செம டென்ஷன் ஆயிட்டு, மனுஷன் 4 பொண்டாட்டி கட்டி ஆண்டு அனுபவிச்சுட்டு போயிருக்காரு, ஆசை நிறைவேறலன்ற போனாடி அப்படின்றாரு. இப்போ தூக்கி பாக்குறாங்க, சம வெயிட்டா இருக்கு, தூக்கவே முடியல. டக்குனு இவன் முட்டி போட்டு, தாத்தா உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்தாலும் இல்ல நிறைவேறாத ஆசை ஏதாச்சும் இருந்தாலும் என் கனவுல வந்து சொல்லுங்கன்றான். அதுக்கப்புறமா தான் இந்த சவப்பெட்டியை உங்களால ஈஸியா தூக்க முடியுது. கொண்டு போயிட்டு இப்ப இவரை புதைச்சிடுறாங்க. ஆனா இவனுக்கு தான் கஷ்டமா இருக்கு. தாத்தாக்கு நம்ம கிட்ட சொல்ல வேண்டிய முக்கியமான ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, ஆனா அதுக்குள்ள இறந்துட்டாருன்னு. அன்னைக்கு நைட் வந்து படுத்து தூங்கிட்டே இருக்கான். அப்ப நைட்டு 12 மணிக்கு இவன் பக்கத்துல யாரோ படுத்திருக்க மாதிரி இருக்கு. திரும்பி பாக்குறதுக்கு இவனுக்கு பயமா தான் இருக்கு. அப்படியே கையை வச்சு டச் பண்ணி பாக்குறான். பார்த்தா இது உள்ளே கை ஊட்டா மாதிரி இருக்கு. சடனா திரும்பி பார்த்தா அந்த செத்து போன தாத்தாவோட வாய் உள்ள கை ஊட்டுங்கிறான். பயந்து போயிட்டு பயங்கரமா இப்ப சத்தம் போட்டு கத்திடுறான். வீட்டுல இருக்க எல்லாரும் வந்து பாக்குறாங்க. தாத்தா வாயை பொழந்துட்டு இருக்கிறத பார்த்து பயந்து போயிட்டு, இந்த ஊர்லயே வேப்பல் அடிக்கிறவங்க பேய விட்டுறவங்க இருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு ஆளை கூட்டு வந்து இவர் எப்படி இங்க வந்தாருன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்க சொல்றாங்க. அவர் வந்து பார்த்ததும், நான்ப்பா பிராங்க் எதனா பண்றீங்களா, செத்த போனா எப்படிப்பா வரும் அப்படின்றாரு. அதுக்கப்புறமா இவரை புதைச்ச இடத்துக்கு போய் பார்க்கும்போதுதான் இவரே தானா எழுந்து வந்திருக்காரு அப்படின்னு தெரிஞ்சதும் பயங்கரம் பயந்து போறாரு. இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட நான் இங்க இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய விட்டுறவர் பயந்து ஓடியே போயிடுறாரு. இப்ப கிராமத்துல இருக்க ஒரு சில பேரு நாங்க இவரை புதைக்க ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுல குழி தோண்ட இப்ப இவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அப்ப தூரத்துல ஏதோ ஒரு சத்தம் கேட்கற மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு உருவம் அப்படி கிராஸ் ஆகிற மாதிரி தெரிஞ்சதும் இவனோட அப்பா வந்து ஆளுங்களை கூட்டிட்டு அதை சேஸ் பண்ணி ஓடிறாரு. இப்ப இவனை வேற தாத்தா போனது கூட தனியா விட்டு ஓட்டாங்களா. இப்ப பயத்துல தாத்தா தாத்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என் கூடவே என்ன பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரிங்க. அடுத்த செகண்டே முன்னாடி தாத்தா ஈனு சிரிச்சு இவனை பயமுறுத்தி மயக்கம் போட வச்சிருக்காரு. இப்ப துடிச்சு புடிச்சு எழுந்து பார்த்தா பெட்ல இருக்கான். அம்மா கட்டி பிடிச்சு அழுகுறாங்க. என்னாச்சுன்னு சொல்லி கேட்டா, அப்பா நேத்து போனவர் தான் இன்னும் திரும்ப வரல அப்படின்றாங்க. வில்லேஜோட சீஃபும் இவனோட அப்பாவை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய பேரை காட்டுக்குள்ள அனுப்பிட்டு வெங்கன்ற இன்னொரு பேய் அவுட்டரையும் கூட்டு வராரு. இவர் இப்ப கல்லறைக்கு போய் பார்த்ததுக்கு அப்புறமா தான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. இவரை புதைச்ச அந்த சவப்பெட்டி கீழே வேற ஒரு சவப்பெட்டி இருந்திருக்கு. அதனாலதான் 2 ஆன்மாக்களும் சண்டை போட்டுருக்குங்க அப்படின்னு சொல்லி இப்ப இவர் கூட இருக்கவங்க எல்லார்கிட்டயும் காப்பர் காயின்ஸ் கொடுத்து வாயில வச்சு சொல்றாரு. எக்காரணத்தை கொண்டோ என்ன நடந்தாலும் நீங்க பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரத்தை போறாரு. முட்டி போட்டு இப்ப அந்த காப்பர் காயினை குலுக்கி கீழே போட்டுட்டு, டேய் கருப்பா கண்ணை திறந்து பாறா அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் இவங்க ஃபேமிலியை டிஸ்டர்ப் பண்ண மாட்டல, சவப்பெட்டியை மாத்தி வேற ஒரு இடத்துல புதைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டா வேணாம்னு சொல்லி வருது. இது டேஞ்சருக்கான ஒரு அறிகுறி அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு, இதுக்கப்புறம் அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண கூடாது, இருந்தாலும் கடைசியா ஒரே ஒரு டைம் மட்டும் கேட்கறேன், அதுக்கப்புறம் நம்மளாலே ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதிகிட்ட கேட்கிறாரு. இந்த டைம் சரின்னு சொல்லிட்டு வந்ததும் எல்லாரும் பயங்கர வேகமா தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியா அதை தோண்டி முடிச்சதும் இப்ப ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள இருக்கிறது இந்த பையனோட அப்பா உயிரோட தான் இருக்காரு. நான் இங்க எப்படி வந்தேன்னு சொல்லிட்டு இவருக்கு ஒண்ணுமே புரியல.